திருவெம்பாவை மாணிக்கவாசகர் அருளியது. இன்று திருவெம்பாவை 12வது மார்கழி நாள். இன்று எனக்கு ஐயன் செய்தது யார், செய்யவல்லார் ஈசனின் கலந்து போகும் வழி எளிதே என்று குறிப்பிடுகிறார். கொன்றதும் சிவம், கொல்லப்படுவதும் சிவன். தன் முடிவு இதுதான், இப்படி இருக்கும் என்பதை உணர்ந்த பக்குவப்பட்ட ஆன்மாள் மெய்ப்பொருள் நாயன்மாரது. அந்த மெய்ப்பொருள் நாயன்மாரனது உடைய கதை பக்குவம்தான் நம்மை சிவத்தை பற்றி அறிய முடிகிறது. ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையாம் எல்லோயும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வாறுகளைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்தி கழுகும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் எத்தி இருஞ்சுகனை நீராடலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார், தொடர்ந்து வரும் பிறவி எனும் இந்த பெரும் துன்பம் இனியும் வராது, அப்படி இருக்க வேண்டுமா என்று கேட்கிறார். அதற்கு எளிய வழி என்னன்னா, ஈஸ்வரனுடைய திருக்கடல்களை பற்றி கொள்வதுதான் அப்படிங்கிறார். கங்கையை தலையில் தாங்கிய கங்காதரனை, தில்லையில் அழலை தாங்கி ஆடும் கூத்தனை, வாணியும் மண்ணையும் சகல உலகங்களையும் படைத்து காத்து அழித்து விளையாடி வருணம் ஈசனை மறவாது எந்நாளும் வணங்குவோம். கரங்களில் உள்ள வளையல்களை குலுங்கி எழுப்ப இடையில் உள்ள அணிகலங்கள் ஒளி எழுப்ப பூக்கள் நிரம்பியுள்ள பொய்கையிலே நீந்தி குடைந்து நீராடி சிவனின் திருநாமங்களை ஓங்கி உரைத்து இன்பம் கொண்டு அவனது பொற்பாதங்களை சரணடைந்துவோம் விரைந்து வா தோழின்னு அந்த பாடலிலே எழுதுகிறார். தோழியானவளை எழுப்புகிறார், சீக்கிரம் வா, நாம போய் அந்த சிவனை தொழ வேண்டும் அப்படின்றது. சகலமுமே அவனால் தான் பிறக்கிறது, அவனால் தான் வாழ்கிறது, அவனால் தான் மறைகிறது என்பதை அறிந்தும் மாயையால் அறிவிழந்த சிலர் மட்டும்தான் தானே எல்லாம் என்று ஆணவம் கொண்டு திரிந்து வருகிறார்கள். அகம்பாவம் எனும் பெரும் பாவத்தை விடுத்து அவர்கள் ஈசனை சரண் அடைந்தால் மட்டுமே பிறவி எனும் இந்த பெரும் துன்பத்திலிருந்து விடுபட முடியும். இதையே சைவ சித்தாந்த நூல்கள் ஐந்திரிபர கூறுகின்றார்கள். சின்முத்திரை வழியே தென்முக கடவுளாம் நாம் ஐயன் உணர்த்துவதும் அதையே தான். ஆணவம், கன்மம், மாயை எனும் 3 தீமைகளை விளக்கினால் ஆன்மா எனும் பசு பதி எனும் இறைவனை அடைய முடியும் என்பது அந்த சின்முத்திரையினுடைய விளக்கம். அதையே காட்டி சகல ஆன்மாக்களுக்கு பாடம் சொல்கிறார்கள். ஆலமர் செல்வன் பதிபசு பாசம் என பாகர் 3 பதியினை போர்பசு பாசம் அனாதி என்கிறது சைவ சித்தாந்தம். பசு முயன்றால் பதியை அடைந்து கலக்க முடியும், அதற்கு பாசம் எனும் மாயை தடையாக அமைகிறது. எனவே பதியை அடைய வேண்டுமானால் ஈசனின் பாத கமலங்களை பற்றி கொண்டு நீயே கதி என்று சரணடைந்து விட வேண்டும். தன் முயற்சி எனும் எதையும் கொள்ளாமல் ஈசனே சகலமும் என்று இருந்து விட வேண்டும். அப்படி இருந்தவரை சைவ உலகம் மெய்ப்பொருள் நாயனார் என்றே இன்றும் கொண்டாடி வருகிறது. அப்படி மெய்ப்பொருள் நாயனார் அவர்கள் என்ன செய்தார்? அவருடைய புராணத்தை நாம் பார்ப்போம். 63 நாயன்மார்களுடைய சிறப்புமிக்க பெயர்களிலே ஒருவர் அந்த மெய்ப்பொருள் நாயனார். அவர் திருவண்ணாமலை அருகிலே உள்ள திருக்கோவிலூர் பகுதியை ஆட்சி செய்தவர் அந்த மெய்ப்பொருள் நாயனார். இந்த திருவண்ணாமலை அருகிலே உள்ள திருக்கோவில் பகுதியை ஆட்சி செய்து வந்த அந்த மெய்ப்பொருள் நாயனார் இவர் சிவன் நெறியிலே பற்று கொண்டவராக திகழ்ந்தார். சிவபெருமானை தினமும் போற்றி வந்ததோடு மட்டுமல்லாமல்
திருநீரை தரித்து ருத்ராட்சம் அணிந்து சிவ வேடத்திலே இருப்பவர்கள் அனைவரும் மெய்ப்பொருள் ஆனவர்கள் என்று கருதி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து வந்தார். இதன் காரணமாகவே அவர் மெய்ப்பொருள் நாயனார் என்று அழைக்கப்பட்டார். மெய்ப்பொருள் நாயனாருடன் முக்தா என்ற எதிரி நாட்டு மன்னன் பலமுறை போர் தொடுத்தான். அவை அனைத்திலுமே முக்தநாதனுக்கு தோல்வியே கிடைத்தது. ஆனால் அவன் என்ன நினைச்சான்னா, எப்படியாவது மெய்ப்பொருள் நாயனாரை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து அவன் முயற்சிகளெல்லாம் தோல்வியிலே முடிந்தது. அந்த முத்தநாதன் அவர்கள் ஒரு நாள் சிவ பக்தியை ஆயுதமாக பயன்படுத்த முடிவு செய்தார். அதுபடி தன்னுடைய உடல் முழுவதும் திருநீரை தரித்து கொண்டான். கழுத்திலே ருத்ராட்சமாலை அணிந்து கொண்டான். அடியவர்களுக்கான ஆடையையும் அணிந்து தன்னை ஒரு சிவன் அடியாறு போல தயார்படுத்தினான். கையிலே ஒரு ஓலைச்சுவடியை எடுத்துக்கொண்டான். அதனிலே ஒரு கத்தியை மறைத்து வைத்து கொண்டான். பின் அப்புறம் மெய்ப்பொருள் நாயனாருடைய அரண்மனை நோக்கி நடக்கத் தொடங்கினான் அந்த முத்தநாதன். சிவனடியார்கள் வந்தால் அவர்களை தடுக்கக்கூடாது என்ற உத்தரவு காரணமாக சிவனடியார் போன்று கபட வேடம் தரித்து வந்த முத்தநாதனை அரண்மனை காவலர்கள் உள்பட யாருமே தடுத்து நிறுத்தவில்லை. அரண்மனைக்குள்ளே நுழைந்தவன் நேராக மெய்ப்பொருள் நாயனாருடைய அந்தப்புறத்திற்குள் நுழைந்தான். அங்கு வாசல் காப்பனாக நின்ற தத்தன் என்ற சேவகன் முத்தநாதனை தடுத்து நிறுத்தினான். ஆனால் அதற்குள் அங்கு வந்த மெய்ப்பொருள் நாயனார் சிவனார் வேடத்தில் இருந்த முத்தநாதனை தனியாக இருந்த பூஜை அறைக்குள் அழைத்துச் சென்று ஒரு பீடத்தில் அமர வைத்தார். பின்பு சிவனடியாரை வணங்கி நீங்கள் வந்த விஷயம் என்ன என்று கேட்டார். ஏன்னா அப்போ முத்தநாதன் உடம்பு முழுக்க திருநீர் பூசிக்கொண்டு ருத்ராட்சம் அணிந்து கையில் ஓலைச்சுவடியெல்லாம் வச்சிருக்கிறார். ஆனால் அப்படி இருக்கிறவரை சிவனடியார் தான் வந்திருக்கிறார் என்று அவர் உணர்ந்து நீங்கள் வந்த விஷயம் என்ன என்று கேட்டார். உடனே சிவனடியார் வேடத்திலே இருந்த முத்தநாதன், மன்னா, சிவபெருமான் அருளி செய்த ஆகம நூல் ஒன்று என்னிடம் உள்ளது. அதை சிவபக்தியிலே சிறந்து விளங்கும் உமக்கு எடுத்து கூறி உன்னை இறைவனின் மோட்ச பதவியை அடைவதற்கு வழிகாட்ட வந்தேன் என்று சொன்னான் முக்தநாதன். அந்த வார்த்தையை உண்மை என்று நம்பிய மெய்ப்பொருள் நாயனார், ஐயனே, நீங்கள் ஆகம நூலை வாசித்து எனக்கு அருளச் செய்யுங்கள் என்று கூறி சிவனடியார் அமர்ந்த பீடத்திலே கீழ் அமர்ந்து சிரம் தாழ்த்தி வணங்கினார் மெய்ப்பொருள் நாயனார். அப்பொழுது ஓலைச்சுவடிக்குள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரது முதுகிலே குத்தினான் முத்தநாதன். இந்த செயலை வெளியிலிருந்து மறைவாக கண்காணித்துக் கொண்டிருந்த சேவகன் தத்தன் என்பவன் நொடி பொழுதிலே உள்ளே வந்து தன்னுடைய உடைவாளை உருவி முக்தநாதனை கொலை செய்ய முயன்றான். உடனே அவன் தன் கரங்கொண்டு தடுத்து நிறுத்தினார் மெய்ப்பொருள் நாயனார். தத்தா, இவருக்கு எந்தவித கெடுதலும் ஏற்படாமல் நம் நாட்டின் எல்லை வரை கொண்டு போய் விட்டுவிட்டு வா என்று கூறினார். அதன்படியே அந்த கொடியவனான முத்தநாதனை நாட்டினுடைய எல்லை வரை பத்திரமாக கொண்டு போய்விட்டான் தத்தன். பின்னர் அரண்மனைக்கு ஓடி வந்து மெய்ப்பொருள் நாயனாரிடம், அரசே, தங்கள் சொற்படியே நாட்டின் எல்லை வரை கொன்று விட்டு வந்து விட்டேன் அப்படின்னு என்று சொன்னார். அதை கேட்ட மெய்ப்பொருள் நாயனார், இன்று நீ எனக்கு செய்த பேர் உதவியை போல எனக்கு யாரும் செய்ய முடியாது என்று கூறினார். அந்த மனமகிழ்வோடு அவரது உயிர் பிரிந்தது. அப்போது சிவபெருமான் பார்வதியுடன் இடப வாகனத்திலே தோன்றி அவருக்கு முக்தி அளித்தார். அப்படி என்கிற ஒரு கருத்தை அந்த புராணமானது சொல்கிறது. ஏன் சொல்றாங்கன்னா, இதுதான் இறைவனின் உணர்ந்த நிலை. கொன்றதும் சிவம், கொல்லப்படுவதும் சிவம். தன் முடிவு இதுதான். இப்படிதான் இருக்கும் என்பதை உணர்ந்த பக்குவப்பட்ட ஆன்மா மெய்ப்பொருள் நாயனமானது பதியை அடைந்து அது பக்குவம் கொண்டது. அதன்படி முதல் படியாக எல்லோர் மீதும் அன்பு கொண்டது. தன்னை கொன்றவனை கூட அது அன்பு கொண்டு பாதுகாத்தது. அந்த கொடியவன் பாதுகாப்பாக தன்னுடைய நாடு சேர்ந்தான் என்பது தோல்வியுற்றதும் இன்று எனக்கு ஐயன் செய்த யார் செய்யவல்லார் என்று கண்ணீர் விட்டார்.
தான் உயிர்விடப் போகும் நாளே சிறந்த நாள், ஈசனை அடையப் போகும் நான் என்று அவளோடு மரணத்தை எதிர்நோக்கினான். இதுதான் மிகப்பெரிய சிறப்பான தருணம். ஒருவனது பிறப்போ வாழ்வோ எப்படி இருக்கலாம், ஆனால் ஒருவரின் மரணம் மிக அமைதியாக எந்த சலனமின்றி நடைபெற வேண்டும். காம்பை விட்டு பூ பிரிவதைப் போல நடைபெற வேண்டும். அப்படி பிரிந்தவர் மெய்பொருளார். அதனாலேயே அவர் சிவம் பதம் அடைந்தார். சாகும் தருவையிலே திருநீட்டு நெறியை காப்பீர் என்று உறுதி பெற்று அப்படி சொல்லி மறைந்தார். அதனால்தான் இன்றும் சைவ உலகிலே வாழ்கிறார். மனது கவலையற்று இருக்க ஆன்மா பிரிந்தால் நிச்சயம் பிறவி தொடரும் என்கிறது சைவம். அப்படி பிறவாது இருக்க ஈசனை பற்றி கொள்ள வேண்டும். ஈசன் பக்குவப்படுத்துபவன், அவனை நம்மை வாழ்விப்பான், தன்னுடைய இனிமையாக சேர்ந்து கொள்வான் என்ற நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையை கொண்ட என் இனிய தோழியை எழுந்து வா. ஈசனை புகழ்ந்து பாட இது ஒரு பிறவியே போதாதா? போதாது என்ற நிலையில் நீ உறக்கம் கொண்டு இன்னும் காலம் கடத்த வேண்டுமா? உடனே எழுந்து வா தோழின்னு மாணிக்கவாசகர் அந்த தோழியை எழுப்புகிறார். இன்றைய மார்கழி திருவெம்பாவை 12வது நாளிலே இதை நிறைவு செய்கிறார். ஈசனே என் எம்மானே எந்த பெருமான் என் பிறவி நாசனே நான் யாது மின்றல்லவா பொல்லா நாயனான நீசனே ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் காண்டாயோ தேசனே பலவனே செய்ய தொன்றும் மரியனே என்று நிறைவு செய்கிறார். இன்றைய நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமையட்டும் என்று கூறி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.